மக்களுக்கு தெரியுது. ஆனாலும் கிறிஸ்து அந்த பெண்ணை ஒதுக்கல. அந்த பெண்ணை தான் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறவளாய் அந்த இடத்துல ஏற்படுத்தினார். அந்த பெண்ணுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகவும் தான் கிறிஸ்து அங்க வந்தாரு. நம்ம ஒருத்தவங்கள ஒதுக்கி வைப்போம் இல்லையா? அதுபோல கிறிஸ்து யாரையும் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. நம்மளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் இறங்கி வருகிறார். உனக்கு என்ன தாகம்? ஆத்தும தாகம் என்ன? உன் சரீர தாகம் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய தாகம் என்ன? அதை தீர்க்கிறதற்கு அவர் வருகிறார். அவருடைய தாகம் எப்படிப்பட்ட தாகமா இருக்கிறது? ஆவிக்குரிய தாகமா இருக்கிறது. அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய தாகம், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான தாகம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான தாகம். ஆடுகளுக்காக அவர் தாகமாய் இருக்கிறார். அந்த சிலுவை மரணத்துல கூட இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் வழி நடத்தணுமேன்ற ஒரு தாகத்தோடு தான் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான்